சண்டாளி, இங்க எதுக்கடி வந்த? வெளிய போடி. ஐயோ அத்த, ஏன் வயசான காலத்துல ஏன் இப்படி டென்ஷனா பேசுறீங்க? பார்த்து பதமா பேசுங்க, இல்லனா நெஞ்சு டொப்புன்னு வெடிச்சு டொப்புன்னு போய் சேர்ந்துட போறீங்க. என்ன மாமனாரே, சௌக்கியமா இருக்கீங்களா? பாத்தீங்களா விதியோட விளையாட்ட பாருங்களேன். அன்னைக்கு நான் கொலை பண்ணேன்னு உங்க பையன் என்ன கைது பண்ணா, இன்னைக்கு அவன் கொலை பண்ணிட்டான்னு போலீஸ் அவனை தேடிக்கிட்டு இருக்கு. ஆமா, அது என்ன மாமா, உங்க பொண்ணு ஒருத்தனை கொலை பண்ணிட்டு ஜெயிலுக்கு போயிட்டா, உங்க பையனும் ஒருத்தைய கொலை பண்ணிட்டு ஜெயிலுக்கு போக போறான். ஒருவேளை உங்க குடும்பமே கொலைக்கார குடும்பமோ? ஏய், குடும்பத்தை கெடுத்தவளே, உனக்கு குடும்பமே இல்ல, நீ எல்லாம் எங்க குடும்பத்தை பத்தி பேச வந்துட்டியா? ஒழுங்கு மரியாதையா போயிடு, இல்லனா மரியாதை கெட்டுரும். ஐய அத்தை, இப்பதானே சொன்னேன் வயசான காலத்துல கத்தாதீங்க, செத்து போயிடுவீங்கன்னு. கொஞ்சம் அமைதியா இருக்கீங்களா? என்ன மாமனாரே, உங்ககிட்ட பேசணும்னு ஆசையா நான் ஓடோடி வந்திருக்கேன், ஒண்ணுமே பேசாம நிக்கிறீங்க. ஏதாவது பேசுங்க. ஓ, எதுவும் பேச தோணலையா? எப்படி பேச்சு வரும்? இத்தனை நாள் பண்ண பாவத்துக்கெல்லாம் இப்பதானே தண்டனை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கீங்க. அதான் வாயடைச்சு நிக்கிறீங்க. எது எப்படியோ, எங்க அப்பா சாவனால எரிஞ்சிட்டு இருந்த என் மனசுல இப்பதான் லேசா தண்ணி தெளிச்ச மாதிரி இருக்கு. ஆனா இதெல்லாம் பத்தாது, இன்னும் நிறைய நிறைய அனுபவிக்க வேண்டியது இருக்கு. அப்பதான் எங்க அப்பாவோட ஆத்மா சாந்தி அடையும். பாரு துர்கா, உங்க அப்பா சாவுக்கு நான் காரணம் இல்லை. அவரை போலீஸ்ல மாட்டி விட்டது ஒரு நகை வியாபாரி தான். என்ன மாமா, கதையில புதுசால கேரக்டர் வருது? இல்லம்மா, நிஜமா சொல்றேன். நான் சொல்றத நம்பு. உங்க அப்பாவோட சாவுக்கு காரணம் அந்த நகை வியாபாரி தான். நான் கும்புற கருப்புசாமி மேல சத்தியமா சொல்றேன். நான் சொல்றத நம்புமா. என்ன சாமியாடி, அப்படியே கருப்புசாமி மேல சத்தியம் பண்ணிட்டா நீங்க சொல்றதெல்லாம் நாங்க நம்பிடுவோமா? ஆண்டவனே வந்து சொன்னாலும் நான் நம்ப மாட்டேன். ஏன்னா எங்க அப்பா சொன்னதுதான் உண்மை. அட என்னம்மா நீ, நான் இவ்வளவு தூரம் சொல்லியும் திரும்ப திரும்ப நீ சொல்றதே தான் சொல்லிட்டு இருக்க. நான் சொல்றத கொஞ்சமாவது நம்ப. என்னங்க நீங்க ஏங்க இவகிட்ட இறங்கி பேசிட்டு இருக்கீங்க? ஆமாண்டி, உங்க அப்பா நாங்க தான் போலீஸ்ல புடிச்சு கொடுத்தோம், அதுக்கு என்னடி பண்ணுவ? என்னமோ உங்க அப்பா உழைச்சு சம்பாதிச்சு நகையை கொண்டு வந்த மாதிரி பேசிட்டு இருக்க. திருடினது கோவில் நகை. அம்மன் நகையை திருடிட்டு வந்த திருட்டு பயல போலீஸ்ல புடிச்சு கொடுக்காம மந்திரி கிட்ட சொல்லி மானியமா வாங்கி தருவாங்க. பேசுறா பார் பெரிய இவ மாதிரி. அது திருட்டு நகையாவே இருக்கட்டும், அவர் என்ன உங்க வீட்ல திருடினாரா இல்ல உங்க கோயில திருடினாரா? உங்களுக்கே அப்படியே எரியுது. அப்படி தாண்டி எரியும். உங்க அப்பன மாதிரி திருட்டு பயல பார்த்தா எங்க உடம்பு எரியதான் செய்யும். பார்வதி, இந்த பாருமா, உங்க அப்பா சாவுக்கு நான் தான் காரணம் நீ நினைச்சு பழி வாங்கணும்னா தாராளமா நீ பழி வாங்கிட்டு போ. ஆனா அது அத்தனையுமே உனக்கு தான் கெடுதலாக முடியும். ஒன்று மட்டும் நல்லா புரிஞ்சுக்கம்மா, இன்னைக்கு வேணா நாங்கள் கஷ்டப்படலாம், ஆனால் எப்பவுமே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்க மாட்டோம். கூடிய சீக்கிரம் நாங்களும் சந்தோஷமா இருப்போம். அது இந்த துர்கா உயிரோட இருக்கிற வரைக்கும் நடக்காது. எங்க அப்பா சாவுக்கு நீ பதில் சொல்லித்தான் ஆகணும். எங்க அப்பாவோட ஒத்த உயிருக்கு பதிலா உங்க மொத்த உயிரையே நான் எடுக்கல. எங்க அப்பா சுந்தரேசனுக்கு நான் பிறக்கல.
சிவனே, பிண்ட காப்பவன் சிவனே சிவனே, தர்மம் காப்பவன் சிவனே, அதர்மம் அழிப்பவன் சிவனே சிவனே, வீசும் காற்று எல்லாம் சிவனின் மூச்சாகும், வானின் நீளம் இங்கே சிவனின் நிறமாகும், அக்னி என்பதென்ன சிவனின் சினமாகும், பஞ்சபூதம் எல்லாம் சிவனின் வடிவாகும். சூர்யா, காயத்ரி, ஐயா, என்னையா இந்த நேரத்துல? ஆமா சூர்யா எங்க? இங்க. ஐயோ, இங்கதானே இருந்தாரு. சூர்யா, 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 சூர்யா எங்கப்பா இருக்க? சூர்யா, சூர்யா எங்க இருக்கீங்க? சூர்யா, 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 என்ன காயத்ரி? சூர்யா, சூர்யா, எங்க போனீங்க? குளத்துக்கரை வரைக்கும் போயிருந்தேன். ஐயா, நீங்க எங்க இந்த நேரத்துல இங்க? ஒண்ணுமில்ல சூர்யா, மரகத லிங்கத்துக்கு ஆபத்து வர மாதிரி மனசுல ஒரே உறுத்தல், தூக்கமே வரல. அதான் நேர்ல வந்து பார்த்துட்டு போயிடலான்னு வந்தேன்டா அம்பி. என்னங்கய்யா நீங்க? நாங்க இருக்கோம். மரகதலிங்கத்துக்கு வெளியே போலீஸ்காரங்க காவலுக்கு இருக்காங்க. இதெல்லாம் மீறி யார் உள்ள வர போறாங்க? சாமி, மனசு போட்டு குழப்பிக்காதீங்க. அண்ட சராசரத்தையும் பாதுகாக்கிற பரம்பொருளுக்கு நாம என்ன பாதுகாப்பு தரது? அவரை மீறி இங்க யாரும் எதுவும் பண்ண முடியாது. வாஸ்தவம் தான் குழந்தை. ஆனா அந்த மரகத லிங்கத்தை சில பேர் பரம்பொருளா பார்க்காம பணம் தர பொருளா பார்க்கறாளே. விடுங்கய்யா, கடவுள் தூண்லயும் இருப்பாரு, துரும்புலயும் இருப்பாருன்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு பணத்துல மட்டுமே இருப்பாரு போல இருக்கு. ஆமாங்கய்யா, சில பேரு அப்படிதான் இருக்காங்க. ஆனா ஒண்ணுமா, இந்த மரகத லிங்கத்தை எடுக்கணும்னு நினைக்கிறவாளுக்கு ஆண்டவன் பெரிய தண்டனை கொடுப்பார், கொடுத்தும் இருக்கார். கொடுத்திருக்காரா? ஆமாண்டி அம்மா, ஒரு தடவை இங்க குருக்களா இருந்த தேவநாதன் ஒருத்தன் இந்த மரகத லிங்கத்துக்கு ஆசைப்பட்டு திருடிட்டு போயிட்டான். போனவன் என்ன ஆன தெரியுமோ? மறுநாள் ராஜநாக கடிச்சு செத்துட்டான். அவனை வீட்டுல போய் பார்த்தப்போ ராஜநாகம் அவனை சுத்திட்டு இருந்தது. வாயெல்லாம் நுரத்தள்ளி போயிருந்துச்சு. அவன் கையில இருந்த மரகத லிங்கத்தை எடுத்தப்போ ராஜநாகம் படம் எடுத்து பாதுகாத்துட்டு இருந்துச்சு. ஊர் மக்களுக்கெல்லாம் அப்படி ஒரு ஆச்சரியம். இதுல ஆச்சரியப்படுறதுக்கு என்னையா இருக்கு? இந்த உலகத்துல இருக்கிற எல்லா உயிரையும் பாதுகாக்க கடவுள் இருக்கும்போது கடவுளோட பொருளை பாதுகாக்க எத்தனை உயிர் இருக்கும்? அந்த தேவநாதன் மாதிரி ஆளுங்களோட முடிவு இப்படிதான் இருக்கும். என்ன சூர்யா, உனக்கு முகமெல்லாம் வேத்திருக்கு? அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்கய்யா, காத்து வர மாட்டேங்குது. புது இடம் இல்லையா, அதான். பகவான் இருக்கிற இடம் பழக்கப்பட்ட இடமா தான் இருக்கும். மனசுல எதுவும் சஞ்சலம் இல்லாம இருந்தா நன்னா தூக்கம் வரும். சரிங்கய்யா. சரிம்மா, அப்ப நான் கிளம்புறேன். தேவி ஆத்துல தனியா இருப்பா. அப்புறம் காலம்புற பூஜைக்க வேண்டிய ஏற்பாடெல்லாம் நீங்க பண்ணி வச்சிருங்கோ, நான் வரேன்.
ராணி ராணி எங்க வந்தீங்க? வெளிய போங்க. வீட்டை விட்டு வெளியில போங்கன்னு சொன்னேன். ஏய் என்னாச்சு உனக்கு? நான் வந்ததும் வராததுமா வெளில போங்கன்னு சொல்லிட்டு இருக்க. என்னால ஒரு கொலைகாரன் கூட குடும்பம் நடத்த முடியாது. மரியாதையா வெளில போங்க. லூசா நீ? அந்த காயத்ரி உயிரோட தான் இருக்கா. நான் அவளை கொல்லவே இல்ல. என் மேல தப்பு இல்லைன்னு போலீஸே என்ன வெளில அமிச்சிட்டாங்கல்ல. கொல்லலன்னு சொல்லாதீங்க. நீங்க கொன்னும் அவ சாகலன்னு சொல்லுங்க. ஏய் உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? அவ பாட்டுக்கு சூர்யா கூட எங்கேயோ சுத்திட்டு இருந்தா. நான் அவளை கொலை பண்ண ட்ரை பண்ணேன்னு நீ சொல்லிட்டு இருக்க. எனக்கு வேணா பைத்தியம் பிடிச்சிருக்கலாம். ஆனா காயத்ரியோட அப்பாக்கு பைத்தியம் பிடிக்கலையே. நீங்க அன்னைக்கு அவசர அவசரமா ஊருக்கு கிளம்புங்கன்னு சொல்லும் போதே தெரிஞ்சுக்கிட்டேன். காயத்ரி அப்பா சொன்னதுதான் உண்மை. அப்போ அந்த ஆள் சொன்ன மாதிரி நான் தான் காயத்ரி மலை மேல தள்ளி விட்டேன்னு சொல்றியா? இதுல என்ன சந்தேகம்? அதான் எல்லாம் அப்பட்டமா தெரிஞ்சு போச்சே. சரி நான் தான் தூக்கி போட்டேன்னு வச்சுக்கோ. அவ்வளவு உயரத்துல இருந்து கீழே விழுந்தவ எப்படி உசுரோட வந்தா? உங்க தங்கச்சி மாதிரி பாவத்துக்கு மேல பாவம் பண்ணிருந்தா மலையில இருந்து இல்லங்க, கால் தடிக்கி விழுந்தா கூட செத்து போயிருப்பாங்க. ஆனா காயத்ரி அப்படிப்பட்டவ இல்ல. தனக்கு கெட்டது நினைக்கிறவங்களுக்கு கூட நல்லது பண்ற புண்ணியவதி. அவ செஞ்ச புண்ணியத்தினாலதான் அவ்வளவு பெரிய உயரத்துல இருந்து விழுந்தும் கூட உயிரோட இருக்கா. இப்ப முடிவா என்னதான் சொல்ல வர? உங்கள மாதிரி ஒரு கொலைகாரன் கூட என்னால வாழ முடியாதுன்னு சொல்றேன். திரும்ப திரும்ப அந்த அண்ணாமலை சொன்னதெல்லாம் வச்சுக்கிட்டு என்ன கொலைகாரன் சொல்லாத. நான் அவரு சொல்றது மட்டும் வச்சு சொல்லல. நீங்களும் சுப்புவும் பேசினது, போலீஸ் உங்களை தேடி வரதுக்கு முன்னாடியே எங்களை அவசர அவசரமா ஊருக்கு கிளம்ப சொன்னது, இது எல்லாத்துக்கும் மேல காயத்ரி சித்தரை பார்க்க போன அதே நாள்ல நீங்களும் இங்க இல்ல. ஏய் அதான் நான் வேலை விஷயமா வெளியூர் போறேன்னு சொல்லிட்டு தானே போனேன். ஆமாமா, அதான் என்ன வேலையா போனீங்கன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சே. அம்மாடி, உங்க அண்ணன் தங்கச்சி பாசத்தை நான் சினிமால கூட பார்த்தது இல்ல. தங்கச்சிக்கு பிடிக்கலன்னு உடனே காயத்ரிய கொலை பண்ண முடிவு பண்ணீங்க. நாளைக்கே உங்க பாசமல்லருக்கு என்ன பிடிக்கலனா என்ன கூட கொலை பண்ணாலும் பண்ணுவீங்க. ஏய் என்ன இந்த மாதிரி எல்லாம் பேசிட்டு இருக்க? இது பாருங்க, இனிமே உங்க கூட என்னால வாழ முடியாது. முடியாதுன்னு சொல்றேன்ல. தயவு செஞ்சு வீட்டு விட்டு வெளில போங்க. போங்கன்னு சொல்றேன்ல. இத பாருங்க, இப்ப நீங்க இந்த வீட்டை விட்டு வெளில போறீங்களா இல்ல நான் வெளில போகட்டுமா? போங்கன்னு சொல்றேன்ல. போங்க. வாப்பா தம்பி. இப்போவாது காயத்ரி நான் கொலை பண்ணலன்னு நம்புறீங்களா? நான் என்னைக்குப்பா உன்னை சந்தேகப்பட்டிருக்கேன். எனக்கு உன் மேலையும் சுப்பு மேலையும் எப்பவுமே நம்பிக்கை உண்டு. உங்களுக்கு இருக்கு, ஆனா என் பொண்டாட்டிக்கு இல்லையே. நான் தான் காயத்ரியை கொலை பண்ண ட்ரை பண்ணேன்னு சொல்லி என் பொண்டாட்டியை கூட சண்டை போட்டுட்டு என்னை வீட்டை விட்டு வெளில போன்னு சொல்லிட்டான். ஏய் கோமதி, இவன் எதுக்கு இங்க வந்தா? அதான் கேஸ வாபஸ் வாங்கி வெளியே வந்துட்டால, அப்புறம் என்னவா? கேஸை வாபஸ் வாங்கிட்டா என் மேல போட்ட பழி இல்லைன்னு ஆயிடுமா சம்மதி? என்னது பழி போட்டமா? என்ன காயத்ரி நான் கொலை பண்ணிட்டேன்னு தானே கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்க. ஆனா இப்ப உசுரோட தானே இருக்கா. அப்ப அதுக்கு பேர் பழி போடுறது இல்லாம என்ன? ஏய் இப்போ உனக்கு என்னடா வேணும்? இத பாருங்க, என் பொண்டாட்டி என்ன நம்ப மாட்டேங்கிறா. என் மேல பழி போட்ட நீங்களோ அண்ணாமலையோ வந்து சொன்னாதான் நம்புவா. தயவு செஞ்சு எனக்கு அதுக்கு எந்த சம்மந்தமும் இல்லைன்னு நீங்க அவகிட்ட வந்து சொல்லுங்க. ஏண்டா என்ன பார்த்தா உனக்கு எப்படா தெரியுது? கோமதி, இந்த ராஸ்கலை முதல்ல வெளில போ சொல்லு. பொய்யா கம்ப்ளைண்ட் மட்டும் கொடுத்தீங்கல்ல, இப்ப அது வந்து பொய்ன்னு சொன்னா நான் குறைஞ்சா போயிடுவீங்க. என்னங்க ராஸ்கல், கொஞ்சம் சும்மா விட்டா பேசிட்டே போற. உன்னெல்லாம் அன்னைக்கு கொன்னு போட்டுருக்கணும்டா. அதை விட்டுட்டு போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்த பாரு, என்ன சொல்லணும்? ஓ, என்ன கை நீட்டி அடிக்கிற அளவுக்கு வந்துட்டீங்களா? இப்ப சொல்றேன், எனக்கு மரியாதை இல்லாத இந்த வீட்டுல என் தங்கச்சி இருக்க மாட்டா. என் தங்கச்சி இல்லாத வீட்டுல அவ குழந்தைய இருக்க கூடாது. கொடுங்க எங்க குழந்தைய, கொடுங்க. தம்பி. என்னப்பா என்னப்பா இதெல்லாம்? என்ன மன்னிச்சிருக்குமா, உங்க ஒருத்தருக்காக தான் இவ்வளவு நேரம் நான் பொறுமையா இருந்தேன். இதுக்கு மேல என்னால பொறுமையா இருக்க முடியாது. குழந்தைய கொடுத்துருங்க, நான் எடுத்துட்டு கிளம்புறேன்.
என்னடா குழந்தைய வச்சு பிளாக்மெயில் பண்ணலான்னு பாக்குறியா? உன் தங்கச்சியும் வேணாம், உன் தங்கச்சி மூலமா வந்த குழந்தைய வேணாம் எப்பவோ முடிவு பண்ணிட்டேன்டா. தூக்கிட்டு கிளம்புடா. என்னடா பாக்குற? இத்தனை நாளா அந்த குழந்தைய வச்சுதானே நீயும் உன் தங்கச்சியும் ஆட்டம் போட்டீங்க. எப்ப நீங்க காயத்ரிய கொல்லணும்னு நினைச்சீங்களோ அப்பவே நான் எல்லாத்தையும் வெறுத்துட்டேன்டா. கோமதி, குழந்தைய தூக்கிட்டு வந்து இந்த ராஸ்கல் கிட்ட கொடுத்து விடு. எங்கேயாச்சும் போய் தொலைட்டேன். என்னங்க தம்பி, அவரு கோவத்துல இருக்காரு. நீ கிளம்பு, நான் முடிஞ்சா ராணி கிட்ட வந்து பேசுறேன். வேண்டாமா, அவளை நானே சமாளிச்சுக்கிறேன். ஆனா ஒண்ணு, என்னைக்கா இருந்தாலும் இந்த வீட்டுக்கு என் தங்கச்சி தான் மருமக. அவளோட குழந்தை தான் இந்த வீட்டு வாரிசு. அதை மட்டும் உங்க வீட்டுக்காரர் ஞாபகம் வச்சுக்க சொல்லுங்க. என்ன சார், என்னை விட்டுட்டு தனியா வந்து உட்கார்ந்திருக்கீங்க? சூர்யா, என்ன ஆச்சு? ஏன் டல்லா இருக்கீங்க? ஒண்ணும் இல்ல. உங்க முகத்தை பார்த்தாலே தெரியுது. உண்மையை சொல்லுங்க, என்ன ஒண்ணும் ஆச்சு? இல்லன்றேன்ல. நிஜமாவே ஒண்ணு. என்னாச்சு? ஒண்ணும் இல்ல. துண்டை எடுங்க. காயத்ரி வேண்டாம். துண்டை எடுங்க. காயத்ரி ப்ளீஸ். இப்ப எடுக்க போறீங்களா இல்லையா? முடியாது. எடுங்க சூர்யா. ஐயோ, என்ன சூர்யா இப்படி அடிபட்டிருக்கு? கேக்குறேன்ல, சொல்லுங்க. கீழே விழுந்துட்டேன். எப்படிங்க? நேத்து ராத்திரி கோயிலுக்குள்ள தண்ணி இருந்ததை பார்க்காம வழுக்க விழுந்துட்டேன். பார்த்து நடக்க வேண்டியது தானே. இப்ப பாருங்க எப்படி அடிபட்டிருக்குன்னு. சரி இருங்க, நான் போய் மஞ்சள் எடுத்துட்டு வரேன். ஒண்ணும் இல்ல, ஒண்ணும் இல்ல. லேசா வலிக்கும், சரியாயிடும் சூர்யா. சூர்யா, என்னது முதுகுல மச்சம் இருக்கு? இதுக்கு முன்னாடி இங்க மச்சம் இல்லையே. சூர்யா, உங்களை தான் கேக்குறேன், இங்க எப்படி மச்சம் வந்தது? அது கீழே விழுந்து அடிபட்டுச்சுல, அங்கேயும் அடிபட்டு ரத்தம் கட்டி இருக்கும். நீ என்ன சும்மா கேள்வி மேல கேள்வி கேட்டுட்டு இருக்க? மருந்தெல்லாம் எதுவும் நீ போட வேண்டாம், நான் கோயிலுக்கே போறேன். நீ வா. ஏய் சூர்யா. ஒண்ணு வேணாம். ஏன் இவர் வர வர ஒரு மாதிரி நடந்துக்கிறாரு? சூர்யா இந்த மாதிரி என்கிட்ட கோவப்பட மாட்டாரே, என்னவா இருக்கும்? இவ்வளவு நேரம் தண்ணிக்குள்ள உட்காந்துக்கிட்டு எவ்வளவு நேரம் தம் கட்ட முடியும்னு ட்ரை பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஆமா, சூர்யா எங்க? இங்க என்ன சூர்யா பண்ணிட்டு இருக்கீங்க? இல்ல காயத்ரி, அங்க காத்தே வரலையா, அதான் இங்க கொஞ்சம் காத்து வாங்கலான்னு வந்தேன். அதிகாலையில எழுந்து எண்ணெய் தேய்ச்சி குளிச்சு தாத்தா பாட்டி கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு கறியும் சோறும் மூக்கு பிடிக்க சாப்பிட்டு பாப்பையா லியோனி ஞானசம்பத்துல ஆரம்பிச்சு விஜய் ஸ்டார்ஸ் நீயா நானா அத்தனையும் பார்த்து முடிச்சுட்டு பட்டாசை வெடிச்சா இருக்கிறது ஒரே ஒரு தீபாவளி தானே, மனசார கொண்டாடுவோம். நான் சிரித்தால் தீபாவளி, நாளும் இங்கே ஏகாதசி. நான் சிரித்தால் தீபாவளி.
கிருஷ்ணாம்பேட்டை பையனை கொண்டு வந்துட்டீங்களேன்ற மாதிரி அடுத்த கொஞ்ச நேரத்துக்கு வாருங்கள் மனிதனை தேடுவோம் அப்படின்ற ஒரு டாபிக் எனக்கு கொடுத்துருந்தாங்க. அதுவும் அவங்களே டிசைட் பண்ணியிருந்தாங்க. அதுக்கு போகிறதுக்கு முன்னாடி கல்யாண மாலை மோகன் சார் கங்க்ராச்சுலேஷன், 3.25 லட்சம் கல்யாணம் பண்ணியிருக்கீங்களாம். நான் ஒரே ஒரு கல்யாணம் பண்ணி என்னால் ஒழுங்காக 3.25 லட்சம் பேருக்கு கல்யாணம் பண்ணி வச்சுருக்கீங்க.